ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்கே சூப்பராகவே இருக்கேன். நம்மளோட ஸ்ரீகுமரன் மஹாலுக்கு குட்டியாக ஒரு விநாயகர் கோவில் கட்டணும் அப்படின்னா சீர் ஃபங்க்ஷன்லாம் நடத்துறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லி ஒரு விநாயகர் கோவில் கட்டுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக அவினாஷி வரைக்கும் போய் விநாயகர் சிலை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அந்த வீடியோ நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கும்பாபிஷேகம் ரொம்பவே சிம்பிளாக நடத்தினோங்க. அதுக்காக நைட்டு என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், கணபதி ஹோமம் பண்ணது, விநாயகர் கண் திறந்தது, அதோட இடத்துல வச்சதுன்னு எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவாக இதுக்கு முன்னன பார்ட்டில் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பார்ட்டில் கும்பாபிஷேகம் நடந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த பார்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் பண்ணிட்டேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கும்பாபிஷேகம் காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே நடந்துட்டு இருந்ததுங்க. ஐயரெல்லாம் அவ்வளோ அழகாக மந்திரம் சொல்லி ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. அப்படியே வீடியோவாக நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன் தான். ஆனால் பக்கத்தில் ஒரு முருகர் கோவிலில் ஃபங்க்ஷனுங்க, அங்கே சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்ஸும் சேர்ந்து நம்மளோட வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நான் அதை அப்படியே அப்லோட் பண்ணினேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு காப்பிரைட் வந்துடும்னு சொல்லி தான் ஒரிஜினல் வாய்ஸை நான் கட் பண்ணிட்டேன். அதமானய ஸ்வாஹா கீழே வச்சுட்டு ஓம் பண்ணுறது 3 தடவை தொட்டு முடுங்க. ஓம் பூ ஸ்வாஹா.
ஸோ நாங்கள் நினச்ச மாதிரியே ரொம்பவே அழகாக கும்பாபிஷேகம் முடிஞ்சதுங்க. மயில் வந்து முருகரோட ஆசீர்வாதமும் கிடச்சிருச்சு. ஸோ நல்லபடியாக கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு அலங்காரம் ரொம்ப அழகாக பண்ணி பூஜையும் பண்ணிட்டாங்க. பிரசாதம்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவோட கமெண்ட்லேயே உங்களோட மண்டபம் அண்ட் ரெஸ்டாரண்ட்டோட லொக்கேஷன் சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்மளோட மண்டபம் எங்கே இருக்குது அப்படின்னா பெருந்துறை டு சென்னிமலை ரோடில் வண்ணாம்பாறை மேடு, அதாவது பிடாரியூர் பக்கத்தில் ஹெச்பி பெட்ரோல் பங்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்ரீ குமரன் மஹால் அண்ட் ரெஸ்டாரண்ட் எல்லாமே சேர்ந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வழியை வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள்.